ஹாய் ஹலோ மக்களே, குட் மார்னிங் டு ஆல். வெல்கம் டு மை சேனல் மிஸ்டர் ஸ்கெலிட்டன் கிங். நான் உங்கள் கவின்குமார். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு யூடியூப் சேனலை எப்படி கிரியேட் பண்ணுறது, என்னென்ன மாதிரி விஷயங்கள் அதுக்கு தேவை, அந்த விஷயங்களை வச்சு எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸாக நம்ம அப்ரோச் பண்ணி ஒரு முழுமையான யூடியூப் சேனலை கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் இல்லாமல் ஒரு வீடியோவை எப்படி நம்மளோட சேனலை அப்லோட் பண்ணுறது, தம்ப்நெயில் எப்படி செட் பண்ணுறது, தம்ப்நெயில் செட் பண்ணோம்னா என்னென்ன செட்டிங்ஸ் எனேபிள் பண்ணியிருக்கணும், இந்த மாதிரியான எல்லா விஷயங்களும் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு சில இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டபிள் ஆகாமல் போகலாம். அப்புறம் ஒரு சில ப்ராசஸை நீங்கள் மிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ ப்ளீஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வித்தவுட் எனி டிலே ஃபர்ஸ்ட் நம்ம இன்ட்ரோ பார்த்துடலாம். இன்ட்ரோ பார்த்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளார போயிடலாமா? அந்த லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு மெயினாக ஒரு விஷயம் தேவைப்படும். அதுதான் ஜிமெயில் அக்கௌண்ட். உங்ககிட்ட ஜிமெயில் அக்கௌண்ட் ஆல்ரெடி இருந்துச்சு அப்படின்னா எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட்டை யூடியூப் ஆப்பில் சைன்இன் பண்ணி நீங்கள் ஒரு சேனலை கிரியேட் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்ககிட்ட ஒரு அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட ப்ராசஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா இந்த அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறது தான் உங்களோட ப்ராசஸாக இருக்கும். அது ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை. ஸ்ட்ரெயிட்டாக கூகுளில் போயிட்டு ஜிமெயில் லாகின் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா அதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே கிரியேட் அன் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி இருக்கும். அந்த அக்கௌண்ட்டில் உங்களுக்கு என்னென்னா நேமு, அதுக்கப்புறம் சர் நேம், அதுக்கப்புறம் சில பல டீட்டெயில்ஸ் உங்களோட டீட்டெயில்ஸ் கேட்கும். அது எல்லாமே கொடுத்து சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜிமெயில் அக்கௌண்ட் கிரியேட் ஆயிரும். இங்கே பாருங்கள், ஜிமெயில் லாகின் சொல்லி நான் பண்ணிட்டேன். இங்கே கிரியேட் அன் அக்கௌண்ட்டுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை கொடுத்தா உள்ளார போயிட்டு உங்களோட நேமு, உங்களோட சர் நேம், டேட் ஆஃப் பர்த்து, நீங்கள் என்ன ஜிமெயில் நேம் அக்கௌண்ட்டுக்கு வைக்கிறீங்க, அதோட பாஸ்வேர்டு எல்லாமே கேட்கும். அது எல்லாமே கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் ஈஸியாக கிரியேட் ஆயிரும். இது எந்த விதமான ஃபீஸ் எதுவுமே இல்லை. ஸோ சிம்பிளாக நீங்கள் ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம். சரிங்களா? இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒன்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் யூடியூபுக்கு போங்க. யூடியூபுக்கு போனீங்கன்னா நான் இது ஆக்சுவலாக இந்த இன்டர்ஃபேஸ் சைன்இன் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கிற இன்டர்ஃபேஸ். ஓகேங்களா? இப்போது நான் இங்கே ஒரு சைன்இன் இருக்குது, இங்கே ஒரு சைன்இன் இருக்குது. எதை சைன்இன் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக ரெண்டுமே சேம் தான். நீங்கள் எதில் வேணாலும் சைன்இன் கொடுக்கலாம். நான் இங்கே கொடுக்குறேன். ஆக்சுவலாக என்னோட ஜிமெயில் அக்கௌண்ட் ஆல்ரெடி இங்கே லிங்க் ஆகிருக்கு. ஸோ நான் ஜஸ்ட்டு இதை கொடுத்தேன்னா எனக்கு ஸ்ட்ரெயிட்டாக பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டு மட்டும் ஜிமெயில் அக்கௌண்ட்டோட பாஸ்வேர்டு கொடுத்துட்டு நான் என்டர் பண்ணேன்னா எனக்கு ஓப்பன் ஆகுது. சப்போஸ் இந்த ஆப்ஷன் உங்களுக்கு இல்லை அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக உங்களை ஃபஸ்ட்டு எடுத்தோடனே உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட் நேம்க்கு இமெயில் ஐடி கேட்கும். அதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பாஸ்வேர்டு என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஓப்பன் ஆயிருங்க. சரிங்களா? ஆக்சுவலாக இதை நீங்கள் ஒன்ஸ் ஒரு டைம் ரெஃப்ரெஷ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரை டு கெட் ரீஸ்டார்ட் அப்படின்னு சொல்லி வருது. இதை நம்ம ரீஸ்டார்ட் பண்ணணும். ஸோ மறுபடியும் உள்ளார போயிட்டு நான் லாகின் பண்ணிக்கிறேன். இது ஆக்சுவலாக வந்துருச்சு. சரி, ஓகேங்களா? ஹோம் பேஜ் மட்டும் வரல. இது என்னமோ ஹோம் பேஜ் வந்துருச்சு. சரிங்களா? அது ஏதோ நெட்வொர்க் இஷ்யூ போல். சரி, இங்கே நம்ம என்ன பண்ணுறோம்னா ரைட் சைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா நம்ம சைன்இன் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு நம்ம நேம் தெரியும். அதுக்கப்புறம் உங்களோட ஐடி எல்லாமே இங்கேயே வந்துடும். சரியா? இப்போ நம்ம சைன்இன் பண்ணிட்டோம். எல்லா வேலையும் முடிச்சாச்சு. இப்போ நம்ம சேனலை கிரியேட் பண்ணணும். சரிங்களா? இங்கே கிரியேட் ஏ சேனல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? இதை கிளிக் பண்ணணும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆக்சுவலாக சேனல் நேம் கேட்கும். அதுக்கான மெயில் ஐடி அதுவாக இது பண்ணிக்கணும். சப்போஸ் நம்ம இதை சேஞ்ச் பண்ணுறதுனா கூட பண்ணிக்கலாம். சரிங்களா? ஆக்சுவலாக என் நேம் அப்படியே இருக்கட்டும் சொல்லிட்டு நான் விட்டுறேன். ஏன்னா இது சும்மா நான் எக்ஸாம்பிளுக்காக நான் எடுத்துருக்கிறது. நீங்கள் ஏதாச்சும் பிக்சர் வைக்கணும் அப்படின்னு சொல்லி வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இங்கே கூட அனிமேஷன்லேருந்து வச்சுக்கலாம். அனிமேஷன் பிக்சர்ஸும் உங்களுக்கு வரும். அது இல்லாமல் ஃப்ரம் கம்ப்யூட்டர்ஸ் நீங்கள் ஏதாச்சும் ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். சரிங்களா? நான் இப்போதைக்கு நான் எதுவும் பண்ணலை. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே விட்டுட்டேன். இதை கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக கிரியேட் அண்ட் சேனல் அப்படின்னு சொல்லி கொடுத்துடலாம்.
இங்க பாருங்க யுவர் சேனல் இஸ் பீயிங் கிரியேட்டட் செக் பேக் இன் எ ஃபியூ மொமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்குது. ஸோ இப்போ நம்ம வந்து சேனல் கிரியேட் ஆயிட்டிருக்கு. ஸோ இன்னும் ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் இது வந்து கிரியேட் ஆயிடும். ஸோ ஒன்ஸ் பேஜை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம்னா இது வந்து சேனல் வந்து கிரியேட் ஆயிருக்கும். ஓகேங்களா? நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இங்க பாருங்க, இது எல்லாமே ஹோம் பேஜ். இதுல வந்து நம்ம சேனல் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இங்க பார்த்தீங்களா, முதல்ல வந்து நம்ம சேனலோட இது ஐ மீன் என் நேமு சைன் இன் பண்ணும்போது என் நேமு, அதுக்கப்புறம் வந்து என்னோட இமெயில் ஐடி இருந்தது. இப்ப அதுக்கு ஆல்டர்னேட்டிவா வந்து என்னோட சேனல் நேமு, அதோட வந்து இமெயில் ஐடி இருக்கு. சரிங்களா? இதுதான் வந்து ஆக்சுவலா வந்து வியூவர் சேனல் குடுத்தோம்னா, நம்மளோட சேனல் நேம் வந்து இங்க வந்து நம்ம டிஸ்ப்ளே பண்ணிக்கலாம். இதுல வந்து இப்போ நம்ம வந்து நம்மளோட கன்டென்ட்ஸு, வீடியோஸ் எல்லாமே வந்து இதில வந்து அப்லோட் பண்ணிக்கலாங்க. வேற ஒரு எந்த விதமான ஆக்டிவிட்டீஸும் இதில பண்ண தேவையில்ல. ஆக்சுவலா வந்து இப்ப பாருங்க, நான் அத வந்து கஸ்டமைஸ் பண்ணணும்னு நெனைக்கிறேன். ஆக்சுவலா வந்து இது வந்து ஸ்டுடியோவுக்கு ஓப்பன் ஆகும். ஸ்டுடியோல தான் நம்ம வந்து கஸ்டமைஸ்லாம் பண்ற மாரி இருக்கும். இதில பார்த்தீங்கன்னா, ஆ இது வந்து எப்படின்னா, என்னோட ப்ரொஃபைல் பிக்சர வந்து நான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நெனைச்சேன்னா, நான் வந்து இதுக்கு வந்து அப்லோடுங்கிற ஆப்ஷன் குடுத்துட்டு, ஏதாச்சும் ஒரு ஃபோட்டோ நான் இந்த ஃபோட்டோ இப்ப என் ஃபோட்டோ வைக்கிறேன் அப்படின்னா, இத வந்து வச்சுக்கிட்டு இங்க டன் குடுத்துறணும். இங்க டன் குடுத்தா மட்டும் போதாது. இங்க பப்ளிஷ் குடுத்தா தான் வந்து வெளிய வந்து உங்களுக்கு எல்லா பப்ளிஷுக்கும் ஐ மீன் எல்லா பப்ளிக்குக்கும் வந்து இது விஷுவலைசேஷன் ஆகுற மாரி வந்து பப்ளிஷா இருக்கும். சரிங்களா? இங்க பப்ளிஷ் குடுத்துட்டீங்க அப்படின்னா, பப்ளிஷ் ஆயிரும். சரிங்களா? இங்க பார்த்தீங்கன்னா, பப்ளிஷ் ஆயிருச்சு. ஆக்சுவலா வந்து ரீலோட் பண்ணணும். ஆல்ரெடி பப்ளிஷ் ஆயிடுச்சு. இது வந்து என்னது பேனர் இமேஜ். பேனர் இமேஜ்னா உங்க ப்ரொஃபைலுக்கு பின்னாடி உங்களுக்கு ஒரு பேனர் மாரி வந்து இது வந்து கிரியேட் பண்ணும். ஆக்சுவலா வந்து இமேஜஸ் இதுவும் அதே மாரி தான். இமேஜஸ் மட்டும் நீங்க ஃபைல்ல போயிட்டு நீங்க ஏதாச்சும் பேனர் ஏதாச்சும் வச்சிருந்தீங்க அப்படின்னா வந்து நீங்க வந்து அப்லோட் பண்றீங்க அப்படின்னா, இதுல வந்து நீங்க ஈஸியா அப்லோட் பண்ணி பேனர வச்சுக்க முடியும். நான் இப்போதைக்கு என்கிட்ட பேனர் இல்லாததுனால நான் எதுவுமே வைக்கல. ஸோ அவ்வளோதாங்க. இது வந்து சேனல் கிரியேட் பண்ணியாச்சு. நம்ம வந்து வியூ சேனல் குடுக்குறோம். சேனல் எல்லாமே வந்து இப்போ ஒன்ஸ் எல்லாமே டெலீட் பண்ணிட்டு இப்போ மறுபடியும் வந்து யூடியூப்ல போயிட்டு செக் பண்ணிக்கலாம். ப்ரொஃபைல் எல்லாமே ஆட் ஆயிடுச்சா இல்லன்ட்டு. இங்க பாருங்க ப்ரொஃபைல் வந்துருச்சு. நம்மளோட ப்ரொஃபைல் செட் பண்ண ப்ரொஃபைல் எல்லாமே வந்துருச்சு. இனிமேல் நம்ம வந்து வீடியோஸ வந்து அப்லோட் பண்ணணும். நம்ம வந்து அடுத்தது வீடியோஸ எப்படி அப்லோட் பண்றது? அதுக்கு தம்ப்நெயில் வந்து எப்படி செட் பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி யூடியூப் சேனல் ஒண்ணு நமக்குன்னு ஒண்ணு கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ அந்த யூடியூப் சேனல்ல எப்படி வீடியோஸ வந்து அப்லோட் பண்றது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். இதுல வந்து 2 டைப் ஆஃப் வே இருக்கு. ஒண்ணு வந்து ஸ்ட்ரெய்ட்டா வந்து இங்க பார்த்தீங்கன்னா, ஒரு பெல் சிம்பல் இருக்கு பார்த்தீங்களா? இதுக்கு பக்கத்தால ஒரு ஆப்ஷன் இருக்கு. வீடியோ ஆப்ஷன்னு இது ஒரு வீடியோ சிம்பல் போட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இத கிளிக் பண்ணீங்கன்னா, அப்லோட் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? இத குடுத்தீங்கன்னா, ஸ்ட்ரெய்ட்டா யூடியூப் ஸ்டுடியோக்குள்ளாரயே போகும். அதுல வந்து நீங்க செலக்ட் ஃபைலுங்கிற இந்த ஆப்ஷன கிளிக் பண்ணி, உங்க ஃபைல் எங்க இருக்கோ, அத நீங்க செலக்ட் பண்ணி ஓப்பன் குடுத்தீங்கன்னா, அது வந்து அப்லோட் ஆயிரும். சரிங்களா? இன்னொரு வே என்னன்னா, ஸ்ட்ரெய்ட்டா வந்து நான் யூடியூப் ஹோம் பேஜுக்கு வந்துர்றேன். இன்னொரு ஆப்ஷன் சப்போஸ் உங்களுக்கு இந்த ஆப்ஷன் எனேபிள் இல்ல, நீங்க வந்து உங்களோட யூடியூப வந்து அப்லோட் பண்ணல அப்டின்னா, நீங்க வந்து சைன் இன் பேஜுக்கு போயிருங்க. சைன் இன் பேஜுக்கு போயிட்டு வியூ யுவர் சேனல் அப்டின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கேட்குதுல்ல, இத குடுங்க. இத குடுத்தீங்கன்னா, உங்களோட சேனல் வந்து வியூ ஆகும். இங்க கீழ பார்த்தீங்கன்னா, கிரியேட்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இத குடுத்தீங்க அப்டின்னா, ஸ்ட்ரெய்ட்டா உங்களுக்கு யூடியூப் ஸ்டுடியோக்குள்ளார போயிரும். சரிங்களா? இங்க வந்து நீங்க வந்து உங்களோட வீடியோஸ வந்து அப்லோட் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன் இங்க எனேபிளா இருக்கும். இங்க வந்து செலக்ட் குடுக்கலாம். இங்க வந்து செலக்ட் குடுத்து, உங்க ஃபைல்ஸ வந்து நீங்க டெஸ்க்டாப்ல எங்க இருக்கோ, அத போயிட்டு அந்த ஃபைல செலக்ட் பண்ணி இங்க ஓப்பன் குடுத்துக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு ஓப்பன் குடுத்து காமிக்கிறேன். ஒரு வீடியோ அப்லோட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இந்த வீடியோ இது வந்து என்னோட இன்ட்ரோ வீடியோ. இத நான் அப்லோட் பண்றேன். இங்க வந்து வீடியோ அப்லோடிங் ஆயிட்டிருக்கு. சரிங்களா? இங்க இது வந்து இந்த லிங்க் வந்து இந்த அப்லோடிங்க்கான
வீடியோவோட லிங்க்கு சரிங்களா? இந்த லிங்க் உங்களுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காச்சும் வேணும் அப்டின்னா, இங்க வந்து இது வந்து காப்பி ஆப்ஷன். இத வந்து காப்பி பண்ணி இங்க வந்து காப்பி குடுத்தீங்கன்னா, லிங்க் காப்பி ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்க வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு இந்த டைட்டில் உங்களுக்கு புடிக்கல அப்டின்னா, இங்க வந்து டைட்டில் கூட நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்க வந்து நம்ம போடுற ஐ மீன் அப்லோட் பண்ற வீடியோஸுக்கு உங்களுக்கு ஏதாச்சும் டிஸ்கிரிப்ஷன் வேணும். ஐ மீன் டிஸ்கிரிப்ஷன் குடுக்கணும். நீங்க வந்து மத்தவங்களுக்கு வந்து அ ஈஸியா வந்து புரிய வைக்கணும் சிம்பிள் வேர்ட்ஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கிரிப்ஷன் போடுற மாரி இருந்துச்சு அப்படின்னா, இங்க நீங்க போட்டுக்கலாம். இங்க வந்து அடுத்தது கீழ ஆப்ஷன் வந்து தம்ப்நெயில்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் குடுத்துருக்கு. இங்க வந்து உங்களோட தம்ப்நெயில் ஃபோட்டோஸ்லாம் வந்து நீங்க அப்லோட் பண்ணிக்க முடியும். ஆக்சுவலா வந்து இது வந்து நான் அந்த சேனல் வந்து புதுசா கிரியேட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? அதனால வந்து இப்போதைக்கு என்னால தம்ப்நெயில் ஆட் பண்ண முடியாது. நான் வந்து தம்ப்நெயில் ஆட் பண்ணணும் அப்டின்னா, என்னோட மொபைல் நம்பர குடுத்து நான் அத வெரிஃபிகேஷன் பண்ணியாகணும். சரிங்களா? வெரிஃபிகேஷன் பண்ணா மட்டும் தான் வந்து என்னால தம்ப்நெயில் ப்ரொவைட் பண்ண முடியும். ஐ மீன் எனேபிளே பண்ண முடியும். சரிங்களா? வெரிஃபை பண்ணலாம். இதுதான் வந்து அந்த வெரிஃபிகேஷன் பேஜு. நான் ஆல்ரெடி என்கிட்ட வந்து ஒரே ஒரு மொபைல் நம்பர் தான் இருக்கு. அதையும் நான் ஆல்ரெடி என்னோட அ பழைய சேனலுக்கு நான் குடுத்துருக்கேன். ஸோ, அதனால வந்து அதே நம்பர இங்க குடுக்க முடியாது. ஸோ, உங்ககிட்ட வந்து இந்த நம்பர் இருந்துச்சு, நீங்க வந்து பண்ணும்போது புதுசா பண்றீங்க அப்டின்னா, இங்க வந்து உங்க மொபைல் நம்பர குடுத்துட்டு நெக்ஸ்ட் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு கோடு வரும். அந்த பின் நம்பர வந்து இங்க வந்து பேஸ்ட் குடுத்துட்டு வெரிஃபிகேஷனுக்காக பேஸ்ட் குடுத்துட்டு சப்மிட் குடுத்தீங்கன்னா, வெரிஃபிகேஷன் ஆயிரும். சரிங்களா? இப்போதைக்கு இத நான் பண்ணல. இங்க வந்து இன்னொரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. ஆட்டோ ஜெனரேஷன் அப்படின்னு ஜெனரேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இங்க வந்து என்னன்னா, என்னோட கிளிப்பிங்ஸ் நான் போட்ட வீடியோஸ்ல என்னென்ன ஃபோட்டோஸ் வந்து நல்லா இருக்கோ, அது வந்து அதுவா வந்து சிஸ்டமே வந்து கிளிப்பிங்ஸ் எடுத்திருக்கு. சப்போஸ் இது உங்களுக்கு வேணாம் அப்படின்னா, நீங்க வந்து ஒன்ஸ் உங்களோட மொபைல் நம்பர வச்சு வெரிஃபிகேஷன் பண்ணி அந்த தம்ப்நெயில் ஆப்ஷன எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களால வந்து உங்களுக்கு புடிச்ச மாரி நீங்க வந்து உங்களோட ஃபோட்டோஸ எடிட் பண்ணி ஐ மீன் அந்த வீடியோக்கு தகுந்த மாரி உங்களுக்கு தம்ப்நெயில வந்து நீங்க உங்களால போட முடியும். சரிங்களா? இது வந்து தம்ப்நெயில் ஆப்ஷன். ஐ மீன் இது வந்து எப்படின்னா, வீடியோவ போடும்போதே தம்ப்நெயில வந்து நம்ம வந்து அட்டாச் பண்ணிக்கிறோம். சரிங்களா? நான் வந்து சப்போஸ் நான் வீடியோ போட இப்ப நான் வீடியோ போடுறேன். போடும்போது வந்து இங்க தம்ப்நெயில் வந்து எதுவும் நான் பண்ணல. சரிங்களா? தம்ப்நெயில் பண்ணல. ஆனா வந்து அப்புறமேலும் நான் வந்து இந்த வீடியோ அப்லோட் பண்ணிட்டு, நான் அதுக்கப்புறம் லாஸ்ட்டா பண்ணிக்கிறதுனாலும் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஆக்சுவலா வந்து இந்த ஆப்ஷன் வந்து என்னன்னா, இது வந்து நம்ம போடுற வீடியோஸ் வந்து கிட்ஸுக்கா? இல்லையா? அப்படின்னு சொல்லி கேட்குது. ஆக்சுவலா இது கிட்ஸுக்கு இல்ல. அதனால நான் நோ குடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் குடுத்துர்றேன். இதுல வந்து 2 ஆப்ஷன் கேட்குது. சரியா? இதுல வந்து என்னன்னா, ஒன்ஸ் உங்களோட அ வீடியோ வந்து எங்க வந்து இம்போர்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. சரிங்களா? இது வந்து எண்ட் ஸ்க்ரீன் பின்னாடி இம்போர்ட் ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. இப்ப வீடியோஸ்லாம் வந்து பின்னாடி வந்து லாஸ்ட்ல வந்து ஒரு சில வீடியோஸ்லாம் வந்து வரும் பார்த்தீங்களா? அதுக்கு வந்து நம்ம ஆட் பண்றதுனால பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். பட்டனையும் ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போதைக்கு நான் எதுவும் ஆட் பண்ணல. நீங்க ஆட் பண்றதுனா பண்ணிக்கங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் இத நான் குடுத்துருக்கேன். ஆக்சுவலா நான் இம்போர்ட் பண்ண வீடியோஸ்ல இது வந்து காப்பிரைட்ஸ் செக் பண்ணுது. ஆக்சுவலா எந்த விதமான காப்பிரைட்ஸும் இல்ல. நோ இஷ்யூஸ் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. நான் அப்லோட் பண்ண வீடியோஸ்ல எந்த விதமான காப்பிரைட்ஸும் இல்ல. நீங்க மேற்கொண்டு ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுது. இது எல்லாமே ப்ரொசீட் பண் அ இது எதுவும் இஷ்யூ வரல. சப்போஸ் வந்து நீங்க வந்து அப்லோட் பண்ற வீடியோ ஏதாச்சும் காப்பிரைட்ஸ் வந்தது அப்படின்னா, இங்க வந்து ஒரு என்ன சொல்றது? ஒரு அலார்ம் மெசேஜ் வரும். நீங்க அத வச்சு நீங்க புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இது வந்து நம்ம அப்லோட் பண்ற வீடியோஸ் வந்து காப்பிரைட்ஸ்ல வருமா? காப்பிரைட்ஸ் வந்ததுன்னா உங்களுக்கு அமௌண்ட் வராதுங்க. அந்த வீடியோ யார் போட்டாங்களோ அவைங்களுக்கு தான் அமௌண்ட் போகும். அதுல நீங்க கேர்ஃபுல்லா இருந்துக்கங்க. சரிங்களா? இங்க வந்து இதுல காப்பிரைட்ஸ் இல்ல. ஸோ, அதனால வந்து நான் செக் பண்ணிட்டு விசிபிலிட்டி குடுத்துர்றேன். அதுக்கப்புறம் இதுதான் லாஸ்ட் பேஜு. இதுல வந்து பிரைவேட்னா அ எனக்கு மட்டும் வச்சுக்கிறது. அன்லிஸ்டட் அப்டின்னா யார் வேணாலும் வந்து இந்த வீடியோவோட லிங்க்க யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் பப்ளிஷ்ன்னு வந்ததுன்னா, எல்லாரும் இந்த வீடியோவ வந்து பார்த்துக்கலாம். சரிங்களா? இப்போதைக்கு நான் பிரைவேட் குடுக்குறேன்.
இதில வந்து நான் பிரைவேட் குடுத்துருக்கேன். அன்லிஸ்டட்னா வந்துன்னா யார் வேணாலும் இந்த வீடியோ லிங்க்க யூஸ் பண்ணி வீடியோ பார்த்துக்கலாம். பப்ளிஷ்னா நான் வந்து அ எல்லாருக்கும் நான் பப்ளிஷ் பண்றேன் அப்படிங்கிற மாரி அர்த்தம். சரிங்களா? நான் இப்போதைக்கு இந்த இத வந்து பப்ளிஷ் பண்ணல. பிரைவேட்ல தான் குடுத்துருக்கேன். சப்போஸ் எடிட்டிங் பண்ற மாரி இருந்ததுன்னா, நான் எடிட்டிங் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பப்ளிஷ் குடுத்துக்கலாம். சரிங்களா? அவ்வளோதாங்க. இதில எதுவும் வந்து ஆப்ஷன்ஸ் இல்ல. அதுக்கப்புறம் சேவ் குடுத்துட்டீங்கன்னா, உங்களோட வீடியோ வந்து சேவ் ஆயிரும். இது வந்து நான் ஆல்ரெடி இருந்த ஃபைலு. இத நான் டெலீட் பண்ணிடுறேன். இதுதான் நம்ம இப்ப அப்லோட் பண்ணது. இங்க பாருங்க நம்ம அப்லோட் பண்ணோம். அப்லோட் பண்ணும்போது பிரைவேட் ஆப்ஷன் குடுத்திருந்தோம். இங்கேயும் வந்து நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் பிரைவேட்லருந்து நான் பப்ளிக்குக்கு மாத்திக்கிறேன் அப்டின்னாலும் மாத்திக்கலாம். அன்லிஸ்டட் பண்ணிக்கிறேன் அப்டின்னு சொன்னாலும் பண்ணிக்கலாம். நீங்க நீங்க இங்கேயே ஆப்ஷன்ஸ் மாத்திக்கலாம். சரிங்களா? இன்னும் வியூஸ் எதுவும் வரல. கமெண்ட்ஸ் எதுவும் வரல. நீங்க வந்து ஒன்ஸ் எல்லா எடிட் ஆப்ஷன் குடுத்தீங்கன்னா, மறுபடியும் வந்து எடிட் பேஜுக்கு போகும். நீங்க அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் வந்து இங்க வந்து எல்லா எடிட் ஆப்ஷன்லயும் வந்து என்ன உங்களுக்கு எடிட் பண்ணணுமோ, அது எல்லாமே வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஒன்ஸ் எல்லாம் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டா வந்து இங்க வந்து அ விசிபிலிட்டில வந்து பிரைவேட்டுக்கு பதிலா பப்ளிக் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துட்டு பப்ளிஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து YouTubeல நம்மளோட வீடியோஸ் வந்து பப்ளிஷ் ஆயிருங்க. அவ்வளோதாங்க வந்து இது வந்து ஒரு சிம்பிளான ப்ராசஸ் தான். ரொம்ப குரூஷியல்லாம் ஐ மீன் ரொம்ப கஷ்டமான ப்ராசஸ்லாம் கிடையாது. ஆனா வந்து இதில என்ன இம்பார்ட்டன்ஸா, குரூஷியலா நீங்க பார்க்கணும் அப்படின்னா, நீங்க அப்லோட் பண்ற வீடியோ வந்து காப்பிரைட்ல வருமா? வராதான்னு நீங்க செக் பண்ணிக்கணும். ஏன்னா காப்பிரைட்ஸ் வந்தது அப்படின்னா, உங்களுக்கு வர்ற வியூஸு எல்லாமே வந்து உங்களுக்கு வரப்போற அமௌண்ட் எல்லாமே வந்து அந்த வீடியோவுக்கு சொந்தக்காரங்க யாரோ அவங்களுக்கு தான் போகுங்க. அத மட்டும் நீங்க செக் பண்ணிக்கணும். நான் ஆல்ரெடி ஒரு யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணியாச்சு. அதில வந்து வீடியோஸும் எப்படி அப்லோட் பண்றதுன்னு நம்ம பார்த்தாச்சு. இப்போ வந்து தம்ப்நெயில் வந்து எப்படி நம்ம செட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். நம்ம வந்து முன்னாடியே சொல்லியிருந்த மாரி வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போதே தம்ப்நெயில் வந்து செட் பண்ணலாம். அப்படி இல்ல அப்படின்னா, வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு எல்லாமே வந்து எடிட்டிங் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் தம்ப்நெயில் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதுக்கு ஆக்சுவலா வந்து தம்ப்நெயில் அப்லோட் பண்றதுக்கு நீங்க மெயினா என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, உங்களோட மொபைல் நம்பர வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருந்திருக்கணும். அத வெரிஃபையும் பண்ணியிருந்திருக்கணும். சரிங்களா? ஆக்சுவலா வந்து நான் வந்து ஆல்ரெடி என்கிட்ட இருக்கிறது ஒரே நம்பர். அத நான் என் பழைய சேனலுக்கு வந்து நான் ஆல்ரெடி வெரிஃபை பண்ணிட்டேன். அதனால வந்து இந்த சேனலுக்கு என்னால அத பண்ண முடியாது. ஸோ, உங்களுக்கான அந்த ஆப்ஷன் மட்டும் நான் வந்து எங்க இருக்கு என்னன்ட்டு நான் காமிக்கிறேன். நீங்க வந்து உங்களோட மொபைல் நம்பர யூஸ் பண்ணி நீங்க வந்து அந்த ஆப்ஷன வந்து அ வெரிஃபை பண்ணி எனேபிள் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஆக்சுவலா நீங்க வந்து இங்க யூடியூப் சேனல் யூடியூப் இதுக்கு போயிட்டு வியூ யுவர் சேனல் குடுத்தீங்க அப்டின்னா வந்ததுன்னா, அது வந்து உங்களோட சேனல வந்து வியூ பண்ணும். அங்க வந்து என்ன பண்றது அப்டின்னா, கஸ்டமைஸ் சேனல் அப்டிங்கிற ஆப்ஷன வந்து நீங்க குடுங்க. சரிங்களா? இங்க வந்து குடுத்தீங்கன்னா, யூடியூப் ஸ்டுடியோக்குள்ளார போகும். யூடியூப் ஸ்டுடியோல நீங்க பார்த்தீங்கன்னா, இங்க வந்து செட்டிங்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இத கிளிக் பண்ணுங்க. இத கிளிக் பண்ணீங்க அப்டின்னா, அடுத்தது சேனல். இங்க வந்து சேனல் ஆப்ஷன் இருக்கு. இத கிளிக் பண்ணுங்க. இங்க வந்து என்னது ஃபியூச்சர் எலிஜிபிலிட்டி அப்டின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா? இது வந்து ஸ்டாண்டர்ட். நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் ஃபியூச்சர் ஆல்ரெடி எனேபிள்ல இருக்கு. இது எனேபிள்ல இருந்தா மட்டும் தான் வந்து உங்களால வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியும். ஆ மத்த என்ன சொல்றது? பிளேலிஸ்ட்டு எல்லாமே நீங்க வந்து ஆட் பண்ணிக்க முடியும். ஆ இங்க வந்து இன்டர்மீடியேட் ஃபியூச்சர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இங்க வந்து எலிஜிபிள்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. பட் ஆனா இன்னும் வந்து எனேபிள் ஆகல. சரிங்களா? இதுதான் வந்து தம்ப்நெயில் எலிஜிபிள் ஆயிருக்கா? இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ற ஆப்ஷன். சரிங்களா? இங்க வந்து ஆக்சுவலா எனேபிள் ஆயிருக்கணும். இப்படி எனேபிள் ஆகல அப்படின்னா, தம்ப்நெயில் இன்னும் எனேபிள் ஆகலைன்னு அர்த்தம். ஒன்ஸ் இது எனேபிள் ஆச்சுனா தான் வந்து தம்ப்நெயில்ஸ நம்ம வந்து செட் பண்ண முடியும். சரிங்களா? இங்க வந்து நான் வந்து ட்ராப் டவுன் பண்றேன். இங்க வந்து என்னன்னா, தம்ப்நெயில வந்து அப்ளை பண்றதுக்கு நம்பளுக்கு வந்து மொபைல் நம்பர் வெரிஃபிகேஷன் கேட்குது. இங்க வந்து வெரிஃபிகேஷன் குடுங்க. ஒன்ஸ் வெரிஃபிகேஷன் குடுத்தீங்கன்னா, பழைய மாரி வந்து நான் உங்களுக்கு போன பார்ட்ல சொன்ன மாரி, உங்களுக்கு மொபைல் நம்பர் வெரிஃபிகேஷன் பேஜுக்கு போகும். இங்க உங்க மொபைல் நம்பர குடுத்துட்டு நெக்ஸ்ட் குடுங்க. உங்களுக்கான பின் வந்து ஜெனரேட் ஆகும். அந்த பின்ன வந்து என்டர் பண்ணி சப்மிட் குடுத்தீங்கன்னா ஓப்பன் ஆயிரும். சரிங்களா? நான் வந்து இப்ப ஆல்ரெடி வந்து என்னோட பழைய சேனல்ல வந்து அ என்னோட அ ஃபியூச்சர்ஸ வந்து நான் எனேபிள் பண்ணியிருக்கேன். நான் அது உங்களுக்காக வந்து காமிக்கிறேன். சரிங்களா? இது வந்து மிஸ்டர் ஸ்கெலிட்டன் சேனல். ஸோ, இதுல வந்து நம்ம அதே மாரி ஆப்ஷன்ஸ் போய்க்கிறோம்.
இதில் வந்து நான் ஒரு வீடியோ கூட இன்னும் அப்லோட் பண்ணல. ஆக்சுவலாக திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் வீடியோ. ஐ எம் வெரி ஹாப்பி டு சே திஸ். அண்ட் இதில் வந்து நம்ம எப்படி அப்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? கஸ்டமைஸ் சேனல். இது வந்து யூடியூப் ஸ்டுடியோக்குள்ளார போகும். யூடியூப் ஸ்டுடியோவில் தான் வந்து நம்ம வந்து சேஞ்சஸ் பண்ணணும் நம்மளோட சேனலுக்கு. ஸோ செட்டிங்ஸ் போகிறோம். செட்டிங்ஸ் போயிட்டு இங்கே வந்து சேனலுக்கு நம்ம போய்க்கிறோம். சேனல்ஸில் வந்து ஃபியூச்சர் எலிஜிபிலிட்டி சரியா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்மீடியேட் ஃபியூச்சர்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்குது. இதில் வந்து என்னென்னா எனக்கு வந்து ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆகிருக்கு. இங்கே நான் ஆல்ரெடி என்னோடய மொபைல் நம்பர் வெரிஃபிகேஷன் பண்ணியிருக்கேன். சரிங்களா? மொபைல் நம்பர் ஆல்ரெடி வெரிஃபிகேஷன் பண்ணியிருக்கேன். சக்ஸஸ் ஆகிருக்கு. டிக் மார்க் காமிச்சிருக்கு. இங்கே ஸ்டாண்டர்ட் ஃபியூச்சர்ஸும் எனேபிள் ஆகிருக்கு. இங்கேயும் டிக் மார்க் காமிச்சிருக்கு. சரிங்களா? ஸோ தீஸ் 2 ஆப்ஷன்ஸ் ஆர் எனேபிள்டு. ஸோ எனக்கு வந்து தேர் இஸ் நோ ப்ராப்ளம் டு அப்ளை த தம்ப்நெயில். ஓகேங்களா? இப்போ நான் இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் இந்த சேனலில் நான் ஒரு வீடியோவை இப்போ நான் வந்து ப்ரைவேட்டாக நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். சரிங்களா? இங்கே வந்து கிரியேட் ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்து கிரியேட் கொடுத்துட்டு அப்லோட் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். இதில் வந்து செலக்ட் ஃபைல் கொடுத்துட்டு என்னோடய இன்ட்ரோ ஃபைலை வந்து நான் வந்து செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இதில் வந்து நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். இதில் வந்து அப்லோடிங் ஆகிட்டுருக்கு. ஸோ இதில் வந்து என்னென்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தம்ப்நெயில்னு சொல்லிட்டு இருக்குது. இதில் வந்து அப்லோட் ஃபைல் கொடுத்தேன் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாமல் எனக்கு வந்து இமேஜஸ் வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு இது வந்து ஈஸியாக ஓப்பன் ஆகிருக்கு. ஏன்னா நான் வந்து ஆல்ரெடி மொபைல் நம்பர் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டேன். சரிங்களா? அதனால் வந்து இது எல்லாமே வந்து எனக்கு ஈஸியாக எனேபிள் ஆகிடுச்சு. நான் உங்களை பழைய பாட்டில் சொன்ன மாதிரி ஒன்ஸ் நீங்கள் மொபைல் நம்பர் எனேபிள் பண்ணலை அப்படின்னா இந்த ஆப்ஷன் உங்களுக்கு எனேபிள் ஆகாது. நீங்கள் வந்து தம்ப்நெயில் அப்லோட் பண்ணணும் அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பர் வெரிஃபிகேஷன் பண்ணி தான் ஆகணும். சரிங்களா? இது வந்து இதுக்கப்புறம் வந்து நான் இங்கேயும் வந்து ஃபைல் அப்லோட் பண்ணிக்கலாம். ஆட்டோ ஜென்ரேஷன்னு சொல்லிட்டு இருக்குது. இதுலேயும் வந்து ரேண்டமாக வந்து சிஸ்டமே வந்து என்னோடய வீடியோ நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லேருந்து பிக்ஸை வந்து அது காப்பி பண்ணியிருக்கும். அதுலேருந்து நான் வந்து ரேண்டமாக எடுத்து கூட நான் அப்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? பாருங்கள், வீடியோ வந்து அப்லோட் ஆகிடுச்சு. ஆட்டோ ஜென்ரேஷன் நான் பார்க்குறேன். சாரி, கொஞ்சம் நெட்வொர்க்கு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். எதுவும் வரல. ஆக்சுவலாக வந்து பழைய வீடியோஸில் வந்த மாதிரி தான் வரும். இங்கே வந்து நான் என்ன சப்போஸ் இதுலேயே வந்து சிஸ்டம் ஜென்ரேட் பண்ணதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா அதையே செலக்ட் பண்ணி இங்கே டன் கொடுத்தேன் அப்படின்னா வந்து அதுவே வந்து தம்ப்நெயிலில் வந்து அப்லோட் ஆகிடும். சரிங்களா? இப்போ நான் எதுவும் வராதனால கேன்சல் கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லைங்க, எல்லாமே வந்து பழைய மாதிரி தான். இது வந்து ஒரு கிட்ஸுக்கான கண்டென்ட் கிடையாது ஆக்சுவலாக. அதனால் வந்து நான் நோ கொடுத்துட்றேன். ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்துட்றேன். இதில் வந்து வீடியோஸ் லாஸ்ட்டில் வந்து இம்போர்ட் ஆகணும் அப்படின்னா ஆட் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஐ சிம்பிள் வந்து வேணும் அப்படின்னா ஐ ஐக்கான் வேணும் அப்படின்னு சொன்னோம்னா ஆட் கொடுத்துக்கலாம். இது எல்லாமே எனக்கு இப்போதைக்கு எதுவும் தேவையில்லை. ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். ஆக்சுவலாக இது வந்து காப்பிரைட்ஸ் கிடையாது. இதை நம்ம இந்த பேஜை வந்து நம்ம இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணும். காப்பிரைட்ஸ் பேஜ் கிடையாது. இது வந்து ஐ மீன் காப்பிரைட்ஸ் வீடியோ கிடையாது. நோ இஷ்யூஸ் ஃபவுண்டுன்னு சொல்லிட்டு அதுவாக வந்துருச்சு. ஸோ டிக் மார்க். ஸோ வி கேன் மூவ் நெக்ஸ்ட் லெவல். சரிங்களா? இதில் வந்து பப்ளிக்கா, ப்ரைவேட்டா, அன்லிஸ்டடா எல்லாமே ஆப்ஷன்ஸ் கேட்குது. நான் வந்து இப்போதைக்கு ப்ரைவேட் வைக்கிறேன். அதுக்கப்புறம் டன்னில் சேவ் கொடுத்தேன் அப்படின்னா சேவ் ஆகிடும். சரிங்களா? இப்போ நான் என்னோடய சேனலை வந்து நான் வியூ பண்ணுறேன். மேனேஜ் வீடியோஸ் நான் போகிறேன். இதில் வந்து வீடியோஸ் வந்து ப்ரைவேட்டாக அப்லோட் ஆகிடுச்சு. சரிங்களா? இன்னும் எந்த கமெண்ட்ஸும் வரல, எந்த வியூஸும் வரல. சரிங்களா? இப்போ நான் வந்து இந்த வீடியோவை வந்து எடிட் பண்ணணும் அப்படின்னா இங்கே எடிட் ஆப்ஷன் இருக்குது. எடிட் ஆப்ஷன் கொடுத்து நான் இந்த வீடியோவை எடிட் பண்ணிக்கலாம். சப்போஸ் வந்து இந்த வீடியோவை நான் டெலீட் பண்ணணும் அப்படின்னா இங்கே வந்து இந்த 3 டாட்ஸ் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே டெலீட் ஃபார் எவர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதையும் நீங்கள் வந்து கொடுத்துக்கிட்டு இங்கே வந்து ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். இதை கிளிக் பண்ணிவிட்டு டெலீட் ஃபார் எவர் கொடுத்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து டெலீட் ஆகிடும். சரிங்களா? அவ்வளோதாங்க. வேறு எந்த ப்ராசஸும் இல்லை. இந்த வீடியோவில் நம்ம வந்து எப்படி தம்ப்நெயிலோட ப்ராசஸ்லாம் எனேபிள் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஒரு யூடியூப் சேனல் எப்படி கிரியேட் பண்ணுறது, அதுக்கு வந்து வீடியோஸ் எப்படி அப்லோட் பண்ணுறது, தம்ப்நெயில் செட்டிங்ஸ்லாம் எப்படி வந்து எனேபிள் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஒரு டவுட் வரும். இப்போ நான் வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேங்க, அதுக்கான அமௌண்ட் வந்து எனக்கு எப்போ கிடைக்கும்,
உடனே கிடைக்குமா? இல்ல வந்து எவ்வளோ நாள் ஆகும்? அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். ஆக்சுவலா வந்து நீங்க ஃபர்ஸ்ட்டு நீங்க அமௌண்ட்டுக்கு வந்து அமௌண்ட் யூடியூப் சேனல்ல இருந்து உங்களுக்கான அமௌண்ட் வாங்குறதுக்கு சில பல ரூல்ஸ் வந்து யூடியூப்ல இருந்து சைட்ல இருந்து வச்சிருக்காங்க. ஸோ அதுக்கு நீங்க எலிஜிபிளா இருந்தா மட்டும்தான் வந்து உங்களுக்கான வீடியோஸுக்கு அதுக்கான அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்குங்க. சரிங்களா? ஆக்சுவலா உங்களோட சேனல் அண்ட் உங்களோட வீடியோஸ் வந்து எப்போ வந்து ஆட்ஸுக்கு எலிஜிபிள் ஆகுதோ அப்போதான் வந்து உங்களோட வீடியோஸ்க்கான அமௌண்ட்டை நீங்க வந்து வாங்கிக்க முடியும். இல்லை அப்படின்னா உங்களால வந்து வாங்க முடியாது. அதுக்கு என்ன ரூல்ஸ்னா ஆக்சுவலா உங்க ஃபர்ஸ்ட் ரூல்ஸ் வந்து நீங்க 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருக்கணும். அதே சமயம் வந்து உங்களுக்கு 4000 வாட்ச் ஹவர்ஸ் டைமிங் இருக்கணும். உங்க வீடியோஸ்க்கான வாட்ச் ஹவர்ஸ் டைமிங் வந்து 4000 வாட்ச் ஹவர்ஸ் டைமிங் இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து நீங்க ஆட்ஸுக்கு வந்து அப்ளை பண்றதுக்கு நீங்க ஒரு எலிஜிபிள் பர்சன். சரிங்களா? நீங்க வந்து சப்போஸ் உங்ககிட்ட வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் இல்ல, வாட்ச் ஹவர்ஸும் கம்மியா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆட்ஸுக்கு அப்ளை பண்ற எலிஜிபிலிட்டி இல்லைன்னு சொல்லிட்டு அது வந்து யூடியூப் ஸ்டுடியோல மானிட்டைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளார போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுல வந்து அதுவே காமிச்சிரும் யூ ஆர் நாட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? நீங்க வந்து சப்போஸ் உங்களுக்கு வந்து ஒரு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மேல இருக்காங்க, வாட்ச் ஹவர்ஸும் வந்து 4000 வாட்ச் ஹவர்ஸ்க்கு மேல இருக்கு அப்படின்னா நீங்க வந்து தாராளமா வந்து ஆட்ஸுக்கு எலிஜிபிள் பண்ணலாங்க. அதுவும் அங்கதான் பண்ணணும். ஆக்சுவலா யூடியூப் ஸ்டுடியோக்கு போங்க, மானிட்டைசேஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் லெஃப்ட் சைட்ல இருக்கும். நீங்க வந்து டெஸ்க்டாப்ல பண்ணீங்கன்னா லெஃப்ட் சைட்ல இருக்கும். அதே மொபைல்ல பண்ணீங்க அப்படின்னா செட்டிங்ஸ் ஆப்ஷன்ல வந்து இருக்கும். சரிங்களா? அதை கிளிக் பண்ணி உள்ளார போய் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கிரீன் வந்து நீங்க எலிஜிபிளா இருந்தீங்க அப்படின்னா ஒரு சில ஸ்டெப்ஸை வந்து அது ஃபாலோ பண்ண சொல்லும். அதுல வந்து உங்களோட டீடைல்ஸ், பர்சனல் டீடைல்ஸ்லாம் வந்து என்ட்ரு பண்ண சொல்லும். அதெல்லாம் கொடுத்துக்கோங்க, கரெக்டா கொடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட அட்ரஸ், மொபைல் நம்பர் இது எல்லாமே வெரிஃபிகேஷனுக்காக நீங்க கேட்டிருப்பாங்க. அது எல்லாமே கரெக்டா கொடுங்க. கொடுத்துட்டு சப்மிட் கொடுங்க. அது வந்து ஸ்ட்ரெயிட்டா யூடியூபோட கம்பெனிக்கு வந்து அந்த அப்ளிகேஷன் வந்து போகும். ஒன்ஸ் அவங்க வந்து எல்லாமே வந்து செக் பண்ணி உங்களோட நீங்க வந்து எல்லாமே வந்து கரெக்டா இருக்கா, உங்களோட வாட்ச் ஹவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே கரெக்டா இருக்கு அப்படின்னா அவங்க சைட்ல இருந்து உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் வந்து கன்ஃபர்மேஷன் பண்றதுக்காக அவங்க சைட்ல இருந்து ஒரு பின் வந்து அவங்க வந்து உங்களுக்கு போஸ்ட்ல அனுப்புவாங்க. சரிங்களா? அதை வந்து உங்களுக்கு போஸ்ட்ல கிடைச்சதுக்கு அப்புறம் நீங்க அதே பேஜுக்கு யூடியூப் ஸ்டுடியோல போயிட்டு மானிட்டைசேஷன் ஆப்ஷன் கிளிக் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பின் வந்து கொடுக்கறதுக்கு ஒரு இடம் இருக்கும். அங்க வந்து அவங்க போஸ்ட்ல என்ன பின் நம்பர் அனுப்பிச்சாங்களோ அந்த பின் நம்பரை வந்து நீங்க வந்து இங்க கொடுத்துட்டு சப்மிட் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் நீங்க சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட பேங்க் டீடைல்ஸ் எல்லாமே வந்து ஆட் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷனை அவங்க எனேபிள் பண்ணி விட்டுருவாங்க. சரிங்களா? ஒன்ஸ் அவங்க வந்து அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து பண்ணதுக்கு அப்புறம் நீங்க வந்து பேங்க் டீடைல்ஸ் எல்லாமே வந்து கரெக்டா வந்து ஃபில்அப் பண்ணணும். நீங்க ஃபில்அப் பண்ணதுக்கு அப்புறம் வந்து உங்களுக்கான அமௌண்ட், உங்க வீடியோஸ்க்கான அமௌண்ட் வந்து மந்த் எண்ட்ல கரெக்டா வந்து உங்களுக்கு வந்து வந்துகிட்டே இருக்குங்க. அவ்வளவுதாங்க. சரிங்களா? இதுக்கப்புறம் வந்து நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை. நம்மளுடைய வேலை என்னன்னா ஒன்லி வீடியோஸை வந்து நல்ல கண்டென்ட்டா எடுத்து அப்லோட் பண்றதுங்க. ஓகே கைஸ், மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்ச எல்லா டாபிக்ஸும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். மேலும் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் இல்லை டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்தது அப்படின்னா ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷன்ல வந்து கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுங்க. நான் வந்து கண்டிப்பாக ரெஸ்பாண்ட் பண்றேன். மேலும் இந்த வீடியோவில் நான் ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணியிருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போஸ்ட் பண்ணலாம். நான் ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் வந்து நீங்க போஸ்ட் பண்ணீங்கன்னா அதை நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் ரெட்டிஃபை பண்றதுக்கு எனக்கு ஒரு ஆப்ஷனா இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக் சிம்பிளை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வந்து தொடர்ந்து என்னோட வீடியோஸை பார்க்கறதுக்கு என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்பதான் வந்து நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு தொடர்ந்து விசிபிள் ஆகும். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.